கல்வெளியில் குளிர் மொழியில் பனியன உரிவேனே தளிர்விரகள் தெளிவிடுவே மறுபடி பிறந்தேனே நெஞ்சோடு வார்த்தைகளில் மோதும் மௌனங்கள் கரையாகும் கண்ணோடு கனவுகள் குடியேறும் தூக்கமும் இடம்பெறும். சூரியன் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அபிமானம் பெற்ற மலைவெளியின் பாடல பாடின பாடகி பிரசாந்தினி மயில் வாகனம். எங்க போனாலும் பொதுவா அந்த கடைகளுக்கு அப்படி போனோம்னா சூரியன் சத்தமா தான் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. போகும்போதெல்லாம் தூரத்துல இந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, நான் பாடின பாடல் போகுது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு பக்கம் கவலை இருக்கும். ஐயோ, இந்த பாடலை பாடினது நான் தானே என்று என்னால வெளியில சொல்ல முடியலன்ற ஒரு சின்ன கவலை இருக்கும். நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அது சம்பந்தப்பட்டது நடந்திருக்குது. இந்த பாடல் பாடி முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகி எஃப்எம்ல போய் கொண்டிருக்கும் போது இந்த பாடலை நான் என்னுடைய எல்லாருக்கும் சொல்லாட்டியும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காவது நான் சொல்ல தானே வேணும், வீட்டாக்களுக்கு சொல்ல தானே வேணும்ன்றதுக்காக வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் ஓகே நான் இந்த பாடல் பாடி இருக்கேன் என்று சொல்லி. பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பாடலை நான் போட்டு காட்டினேன்னா, ஓ நான் கேட்டிருக்கேன் சூரியன் இந்த பாட்டு அடிக்கடி போகும், நல்ல பாட்டு, ஆனா என்ன படம்னு தான் தெரியலன்னு என்னட்டே சொல்லுவாங்க. அப்ப நான் யோசிப்பேன், நான் தான் பாடினேன்னு சொல்லுமா வேணாமான்னு யோசிச்சு, சரி பரவாயில்ல என்னுடைய ஃப்ரெண்ட் தானே அப்படின்ட்டு நான் தான் இந்த பாடலை பாடினேன் அப்படின்னு சொன்னா டக்குன்னு முதல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நீ பாடின பாடல இல்ல, இது வந்து பிலிம் சாங் தான், நீ சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள யோசிப்பேன், நான் சொல்லதான் வேணுமா அப்படின்ட்டு. அதே நேரம் என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாமே போயிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸஸ் அங்க அவங்க போகும்போது கடைகள்ல இந்த பாட்டு போகும்போது இந்த அக்கா தான் பாடிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் சொல்றாங்க, இல்ல இது உங்களோட அக்கா பாடினது இல்ல, எங்களுக்கு வந்து உங்களோட அக்காட வாய்ஸ் தெரியும் தானே, இது வந்து ஒரு பிலிம்ல வந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, பாரு நான் சொன்னா யாருமே நம்புறாங்க இல்ல அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யம். ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷம். பரவாயில்ல, ஒரு தென்னிந்திய பாடலுக்கு நிகர எங்களுடைய பாடலையும் மக்கள் வரவேற்கிறாங்கன்றதை நினைக்கிற நேரம் அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அப்ப நான் யோசிச்சேன், ஓகே பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்து பாப்போம் என்ன நடக்குது, எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த பாடலுக்கு வரவேற்பு கிடைக்குதுன்றதையும் நாங்க தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். சோ அதனால வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் ஓடிட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் சொன்னாங்க பிரசாந்தினி மிதிரன் ஆகியோர் பாடியிருக்காங்கன்னு சொல்லி. காலை வேளையிலே அந்த பேரை கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நான் இதுவரைக்கும் நிறைய இசையமைப்பாளர்களுடைய இசையமைப்புல பாடல்கள் பாடிக்கு இருந்தாலும் சூரியனுக்கு பாடின முதல் பாடல் இந்த அளவு ஹிட் ஆகும் என்று நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி சூரியனுக்கு தான் நான் இந்த வேளையில நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல், அழகான வரிகள், அழகான இசை பாடி இருக்க என்ன பற்றி நான் சொல்ல முடியாது, நான் எப்படி பாடி இருக்கேன்னு சொல்லி. என்னோட கூட பாடினவர் வந்து ரொம்பவே அழகா அவரும் நல்லா பாடிருக்கிறாரு. என்னுடைய பாடல் எப்படி இருந்தது நேர்களாகி நீங்க இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க, இனியும் கேட்க போறீங்க. உங்களுடைய வாழ்த்து எனக்கு கண்டிப்பா வேணும். நிச்சயம் இந்த ஒரு அழகான பாடலை பாடுறதுக்கு வாய்ப்பு தந்த சூரியன் எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புறேன். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்ல வேணும். என்னன்னு சொன்னா, எதிர்வரும் காலங்களில் கூட சூரியன் இந்த மாதிரி நிறைய எங்களுடைய கலைஞர்களை வச்சு நிறைய பாடல்கள் எல்லாம் படைப்புகளை தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்க எங்களுக்கு எப்படி தந்து எங்களுக்கு ஊக்கம் அளித்தீங்களோ அதே மாதிரி இனி வரும் காலங்களிலும் எங்களுடைய படைப்புகளுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்களை தர வேணும் என்று சொல்லி பணிவா நான் இந்த வேளையில கேட்டுக்கொள்ள விரும்புறேன்.